பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 31ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். த காஸ்பல் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 15 verse 18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இன்னைக்கு அநேக நம்மளை பகைக்கிறார்களா? உலகம் நம்மளை பகைக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு பாதையில் நீங்கள் போனீங்கன்னா ஒன்று அறிந்து கொள்ளுங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் இந்த உலகம் யாரை பகைத்தது? இயேசுவை பகைத்தது. தேவன் தன்னுடைய குமாரனே இந்த உலகத்தில் அனுப்பினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனத்தில் பார்க்குறோம், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவரிடத்தில் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரா இருந்தார். ஆனால் அந்த உலகம் அவரை பகைத்தது. தி வேர்ல்ட் ஹேட்டட் ஜீசஸ். ஏன் இந்த உலகம் அவரை பகைத்தது? இந்த உலகம் இருளில் இருப்பதற்கு ஜனங்கள் எல்லாரும் இருளை விரும்பினார்கள். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒளியாக வந்தேன். அப்போ இருளில் இருக்கிறதெல்லாம் ஒளி என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அப்படி தானே? இப்போ லைட்டை போட்ட உடனே இந்த இருளாக இருக்கிறதெல்லாம் மாறிடுது. இப்போ இருளில் வந்து என்ன இருக்குது? குப்பை இருக்குது, அசுத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வெளிச்சம் போட்ட அந்த இருளில் இருக்கிற வரைக்கும் அந்த குப்பையோ அசுத்தமோ நம்ம கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. ஆனால் வெளிச்சம் வந்த உடனே இங்கே குப்பை இருக்குது, இங்கே அழுக்கு இருக்குது, இங்கே அதுன்னு தெரியுது. அதை உலகம் விரும்பலை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? காட்டி கொடுத்தாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்தினார் ஆண்டவர். நீ பாவம் பண்ணுறேன்னு சொல்றத ஆண்டவர் சொன்ன உடனே அதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் பாவத்திலேயே இருக்க விரும்பினாங்க. அதனால இயேசுவை பகைத்தாங்க. தாங்கள் நல்லது செய்யணும், நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல வரல. ஆனா இவ யாரு எங்களை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க? இயேசுவை பகைத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசுவை முடிச்சு கட்டிட்டோம்னா நம்மளை யாருமே பகைக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. நம்ம பாவத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவன் நம்முடைய பாவங்களிலே நாம் மறிக்கிறதற்காக ஆண்டவர் விடவில்லையே. நம்ம பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும் என்பதல்லவா தேவனுடைய அன்பு. அதற்காகத்தானே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அந்த உலகம் அவரை அறியாதபடியினால் அவரை பகைத்தது. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ நம்ம உலகத்தாராக இருந்தால் உலகம் நம்மளை பகைக்குமா? நம்மளும் மற்றவங்கள மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உலகம் யாருமே நம்மளை பகைக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய வழியில் நம்ம போகணும் அப்படின்னா பகைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால, நம்ம பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படி நம்ம ஆஃபீஸில் நம்ம இருக்கிறதுனால எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நம்மளை பகைக்கிறாங்க. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பகைக்கிறாங்க. இல்லையா பிரியமானவர்களே? ஒரு தப்பு நடந்தா அதை நம்ம சொல்லி கொடுக்கும் அல்ல சொல்லி காட்டும் பொழுது, இல்லை மேல அதிகாரிகளிடத்துல போய் சொல்லும் பொழுது அதை உலகம் பகைக்கிறது. அல்லேலூயா. பாவத்திலேயே வாழ்ந்த ஜனங்கள் பகைக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை பகைக்காதே. நீங்க உலகத்தார் அல்லாதபடியினால தானே உங்களை உலகம் பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ
தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? வந்து பாவத்தை குறித்து பேசினாரு. அதனால அவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு இடமே, போக்கு, எக்ஸ்கியூஸே கிடையாது. இப்போ அது வரைக்கும் அவங்க பாவத்தை குறித்து யாரும் அவங்களுக்கு சொல்லலை. எல்லாரும் அவங்கள மதிப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டினார். அது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. நான் பேசலைன்னா அவங்க பாவம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். தேற்றரவாளன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதா? அந்த உலகம் உங்களை பகைக்கிறதா? குடும்பத்தில் பகை காணப்படுகிறதா? இயேசுவை பகைத்தார்களே, அதை நினைத்து கொள்ளுங்க. நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் நல்லது தானே செய்கிறேன், ஏன் என்னைய பகைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதே தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். இயேசு எவ்வளவாய் பகைக்கப்பட்டார். எத்தனை விதமான பகை உணர்வுகள். கடைசியில் அவரை சிலுவையில் அறைந்து அவருடைய ஜீவன் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் பகைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு உயிரோடு இருந்து நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும்தான் இந்த பாதையில் போகிறேன், நான் நன்மை செய்து நான் பாட அனுபவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. எல்லாரும் இயேசுவை போல பெருசாக நன்மை செய்யலை. நம்ம எவ்வளோ தவறுகளெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எந்த தப்பும் செய்யாமல் எவ்வளோ பாடுகளை அனுபவித்தாரு. ஆண்டவரையே நோக்கி பார்க்கலாமா? நம்மள கஷ்டங்களுக்குள்ளே போகும்போதெல்லாம் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவின் மேலே நம்ம கவனத்தை நம்ம வைக்கும் பொழுது நம்முடைய பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?